Hi friends, welcome to TamilTechTutorials. இந்த டெக் வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கம்பைலரை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு Android மொபைல்ல யூஸ் பண்ற ஒரு கம்பைலரை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கட்டாயமா இந்த வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க ஒரு IT ரிலேட்டட் கோர்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நார்மலாக அவங்களோட ப்ரோக்ராம் வந்து எதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆர் லேப்டாப்பில் தான் கம்பைல் பண்ணி பார்ப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட மொபைல்லையே ப்ளே ஸ்டோரில் வந்து கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஏன் மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே லேப்டாப் சிஸ்டம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அவங்களோட மொபைலில் கம்பைலர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தோன்ற கான்செப்டை சடனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அவங்களோட லேப் ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து அவங்களோட மொபைல்லையே கம்பைலர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் மொபைலில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. இப்போ அப்படி யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அவங்க லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே தனித்தனி கம்பைலர் தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. C++ தனியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜாவாவுக்கு தனியாக கம்பைலர் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெப் டிசைனிங் HTML CSS PHP இதுக்கெல்லாம் தனியாக ஒரு கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே செப்பரேட்டாக தனித்தனி கம்பைலர் வந்து அவங்க ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் நான் சொல்கிற இந்த கம்பைலரில் வந்து 31 லாங்குவேஜை வந்து இந்த ஒரே கம்பைலரில் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ண கம்பைலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பைலர் வந்து எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது என்னோடய ப்ளே ஸ்டோரில் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து டிகோடர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிகோடர் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த HTML லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரியும். அந்த ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் அந்த சிம்பிள் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 MB தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இந்த கம்பைலர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பேஜ் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் அந்த ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணி உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, திரும்ப உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு லாகின் பண்ண விருப்பம் இல்லை, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்து கூட டைரெக்டாக உங்களோட கம்பைலர் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மொபைலில் வந்து லாகின் பண்ணி ஒரு 5 ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை இப்போ நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க. பட் நீங்கள் வெளியில் இருக்கும் போது அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு மொபைலை எடுத்து இந்த டிகோடர் அப்ளிகேஷன் இந்த டிகோடர் கம்பைலர் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 31 லாங்குவேஜ் இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். C++, C#, ஜாவா, பைத்தான், PHP, ரூபி, பைத்தான் 3, HTML, CSS இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சியை செலக்ட் பண்ணேன்னா நீங்கள் சியை செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு C செலக்ட் ஆயிரும். இதை நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணுறது எப்படின்னா இப்போது நான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லேயே பிரிண்ட் ஆஃப் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து ப்ளே ஐகான் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து பாட்டம்லேயே கம்பைல் ஆகி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் ஆஃபில் கொடுத்த அந்த தமிழ் டெக் டியூட்டோரியல்ஸ் வந்து எனக்கு கம்பைல் ஆகிருக்கு. இதை நீங்கள் சேவ் பண்ணணும், அதை காப்பி பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பி கொடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் கூட பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டாக்குமெண்ட்டோடு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, அதாவது இந்த ஃபைலோடு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் சேவஸ் கொடுத்து உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இன்னொரு டவுட்டு கூட வரலாம், வெறும் 5 MBல எப்படி 31 லாங்குவேஜ் நம்மளால் இந்த ஒரே கம்பைலரில் கம்பைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து நெட் இருக்கணும். நெட்டு வந்து அதிகமாக எடுத்துக்காது. இப்போது நீங்கள் 5 மணி நேரத்துக்கு மேலே இந்த கம்பைலரை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு 10 MBக்கு மேலே டேட்டா வேஸ்ட் ஆகாது. இந்த 10 MB நான் அதிகபட்சம் தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட டேட்டா ஸ்பீடு வந்து 4G தான் இருக்கணும், 3G தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2Gயே இந்த கம்பைலருக்கு வந்து 4G மாதிரி தான். 2Gயை விட டேட்டா இன்னும் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலுமே இந்த கம்பைலருக்கு வந்து போதுமானது தான். நான் யூஸ் பண்ண வரலுமே இந்த கம்பைலர் வந்து எனக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கூட வரலாம், உங்களுக்கு வேறு ஆன்லைன் மூலியமாக யூஸ் பண்ணுறதுனால வேறு இந்த டேட்டாவது நம்மளோட இன்டர்னல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் கம்பைல் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமோட சைஸ் மட்டும்தான் உங்களோட இன்டர்னல் மெமரியில் வந்து ஆட் ஆகுமே தவிர வேறு எந்த ஒரு டேட்டாவும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகாது நம்மளோட இன்டர்னல் மெமரியில். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பைலர் தான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட தமிழ் டெக் டியூட்டோரியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ ஹோஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.